ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வாழ்க வளமுடன். இந்த வீடியோவில் நாம் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம நினைச்சதை நிறைவேற்றும் தைப்பூச விரதத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இந்த விரதம் முருகப்பெருமானுக்கு ரொம்ப உகந்ததுங்க. இது 48 நாள் இருக்கணும்னு சொல்லுவாங்கங்க. இதை பற்றி இப்போ எதுக்கு பார்க்குறோம், தைப்பூசமா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த விரதம் எப்போ தொடங்கணும் அப்படின்னு பார்த்தா டிசம்பர் மாதம் 25ஆம் தேதி அப்போ தாங்க இந்த விரதம் தொடங்கணும். தொடங்கி இது பிப்ரவரி மாதம் 11ஆம் தேதி 2025 அப்போ தைப்பூசம் அன்னைக்கு வருதுங்க. அன்னைக்கு தான் இந்த விரதம் நிறைவு பெறுதுங்க. அதனால் இந்த டிசம்பர்லேயே தொடங்க வேண்டி இருப்பதனால இந்த தைப்பூசத்தை பற்றி நாம் பார்க்கலாங்க. நம்ம வாழ்க்கையில் செல்வம் வளர்ச்சி வேண்டுவங்க, அப்படி கடன் துன்பம் இதெல்லாம் நீங்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க முருகனை நினச்சி இந்த விரதத்தை இருக்கலாங்க. இந்த விரதத்தை தொடங்குற நாள் அன்னைக்கு நீங்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் அருகில் இருக்கிற கோயிலுக்கு போய் என்ன வேண்டுதலோ என்ன விரதமோ என்ன வரம் வேண்டுறீங்களோ முருகப்பெருமான்கிட்ட, அதை நம்ம முருகப்பெருமான்கிட்ட நீங்கள் உங்கள் விரதத்தை தொடங்கும் போதே அவர்கிட்ட நீங்கள் கேட்கலாங்க. அப்போ முருகரோட படத்துக்கு நீங்கள் உங்கள் வீட்டில் மஞ்சள் அல்லது சிவப்பு நிற பூவெல்லாம் வச்சு அலங்காரம் செய்து முருகனுக்கு ஏதோ ஒரு உங்களால் முடிஞ்ச ஒரு நெய்வேத்தியத்தை படைச்சி அவரை நீங்கள் வழிபாடு செய்யலாங்க. இந்த மாதிரி விரதம் இருக்க நேரங்களில் முருகனை நினச்சி நீங்கள் அப்போ அந்த விரத தினங்களில் நீங்கள் கந்த சஷ்டி கவசம், கந்தகுரு கவசம், சண்முக கவசம், இந்த மாதிரி முருகனோட திருப்புகழெல்லாம் நீங்கள் முருகனை நினச்சி பாராயணம் செய்யலாங்க. இந்த விரத நாட்கள் 48 நாட்களும் நீங்கள் இதை படிக்கலாங்க. இந்த 48 நாட்களில் நீங்கள் ஏதேனும் ஒரு வேளை மட்டும் சாப்பிடாம இந்த விரதத்தை நீங்கள் கடைப்பிடிக்கலாங்க. 3 வேளையில் ஏதாவது ஒரு வேளை மட்டும் நீங்கள் தவிர்த்துக்கலாங்க. அந்த நேரத்துக்கெல்லாம் நீங்கள் பால் பழம் அந்த மாதிரி சாப்பிட்டுக்கலாங்க. இல்லை எங்களோட ஹெல்த் கண்டிஷன் அந்த மாதிரி இல்லை, விரதம் இருக்க முடியாது அப்படின்ற ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறவங்க பரவாயில்லைங்க. அந்த மாதிரி ப்ராப்ளம் இருந்தால் 3 வேளையும் நம்ம சைவ உணவு மட்டும் சாப்பிட்டுக்கிட்டு விரதத்தை கடைப்பிடிக்கலாம் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. அப்போ நீங்கள் அந்த அந்த விரதத்தோட கடைசி நாள் அப்போ நீங்கள் திரும்பவும் முருகப்பெருமானை நினச்சி உங்கள் பக்கத்தில் அருகில் உள்ள முருக கோவிலுக்கு சென்று நீங்கள் முருகனை வழிபட்டு விரதத்தை முடிச்சுக்கலாங்க. இந்த 12 மாதத்தில் இந்த 48 நாள் மட்டும் நம்ம முருகப்பெருமானுக்காக ஒதுக்கி இந்த விரதம் இருந்தால் நம்ம மீதமுள்ள நம்ம வாழ்க்கையை நம்ம முருகப்பெருமான் வழி நடத்துவார் அப்படின்னு ஒரு ஐதீகம் சொல்லப்படுதுங்க. முருகனோட புகழை நம்ம சொல்ல சொல்ல முடியாதுங்க. சொல்ல சொல்ல இனிக்குதடா முருகான்னு சொல்லிக்கிட்டே போகலாங்க. முருகப்பெருமான் நம்மளை அவர் நம்ம எந்த ஏது பிழை செய்தாலும் ஏழையனுக்கு இறங்கி தீது புரியாத தெய்வமாக நம்ம முருகப்பெருமானை சொல்லலாங்க. இப்பேற்பட்ட சக்தி வாய்ந்த முருகப்பெருமான கார்த்திகை மைந்தனை நீங்களும் வழிபட்டு வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தைப்பூசத்தை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரிஞ்சிருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள். இவ்வளோ நேரம் பொறுமையாக பார்த்ததுக்கு ரொம்ப நன்றிகள் ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன் ஃப்ரெண்ட்ஸ்.